படம் வந்து நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லை தான். ஓகேவா? இந்த படத்தில் there was too many actors. So வில்லனை நம்ம எடுத்துக்கிட்டா there's two segment of villain. Hey guys, this is What Are We? I'm Ganesh. I'm Kandal. I'm Shankar. I'm Dinesh. I'm Yogesh. In this channel, we will talk and we'll talk about anything and everything. One of our first podcasts will be Vanmamless review. In this podcast, we'll be talking about movies, whether it's old, new, latest, oldest, anything. Any movies that we like or any movies that you request, we will talk about it. In our first episode, number pesa for a movie is Leo. Everybody knows Leo. It recently came out, October 19th. A film by Lokesh Kanagaraj. Very, very, very anticipated movie. So, number or a late review kudukka porom. So, let's begin. Your review, Kandan. My review for this movie would be like, it's a very good movie. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. குவைட் வெரி என்டர்டெய்னிங் மூவி. விஜய் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக என்னோட டிஸ்பேஷனை மீட் பண்ணிச்சு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். பிகாஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு கீழே போன மாதிரி பிகாஸ் ஆஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி போணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில சம் ஆஃப் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். ஓவராலாக I won't say it's a disaster movie or flop. It's a very nice movie நான் சொல்லுவேன். Okay. So for me, இந்த படம் வந்து லைக் என்கேஜ்டாகவே வச்சிருந்துச்சு எனக்கு த்ரூ அவுட் த மூவி, ஃபர்ஸ்ட் அண்டில் த லாஸ்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் வந்து பிடிச்சது என்னன்னா தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் விஷுவலாக இருந்தாலும் சரி, சினரிஸ் லைக் எவ்ரிதிங்ல. ஸோ லைக் லொக்கேஷன் வந்து ஒரு சீன்ஸும் பார்த்து செஞ்ச மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த படம் எனக்கு வந்து ஒரு எவரேஜ் டீசன்ட் மூவி, லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி. How about you, Dinesh? Actually, for me, இந்த படம் வந்து one of the most hype தமிழ் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா மெயின்லி தளபதி விஜய் என்ன படம் நினைச்சாலும் அது மேமாங்க ஒரு ஹைப் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. லைக் ஸோ இட்ஸ் வெரி ஹைப். another side is லோகேஷ். ஏன்னா அவர் எடுத்த மூவிஸ் வந்து மாநகரம், கைதி, விக்ரம், அதுக்கெல்லாம் அவர் காமிச்சிட்டாரு அவர் யாரு. ஸோ அவர் மூவிக்குன்னு தனி ஒரு ஹைப் இருக்கு. இப்போ லைக் இண்டஸ்ட்ரியில டைரக்டர் சங்கர் பரவல்னா அந்த ஹைப் இருக்குல்ல. ஸோ என்னமோ இந்த படம் தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹைப் மூவி. ஸோ அதனால நான் பார்க்க போகும்போது எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், லைக் வெரி ஹையா இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அந்த மூவி எண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ணல, அது ஃபர்ஸ்ட். பட் செகண்ட்லி ஐ வுட் சே இட் வாஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பை தளபதி விஜய் இந்த மூவி. ஒன் ஆஃப் ஹிஸ் ரீசன்ட் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கத்தியும் படம் முடிஞ்சதுலேருந்து this was one of the best, this acting wise and all. But story wise I would say it's very average because they could have done better. Or maybe, and mainly the flashback scene, ஏன்னா லோகேஷ் நார்மலா ஸ்டோரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரைட்டிங்ல. ஸோ அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஏன் பர்சனல் ஒப்பீனியன்ல. ஸோ பட் ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ டிசாஸ்டர் மூவி. இட் வாஸ் a decent movie. ஒரு 10க்கு maybe 6 or 7. Okay. Okay. எனக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து விஜய் வந்து லைக் he give his 100% to லோகேஷ். ஸோ அவர் வந்து அவரோட யூஷுவல் பேட்டர்னில் நடிக்காமல் லோகேஷோட பேட்டர்னில் வந்து 100% லைக் அவர் லைக் இன்னும் ஃபுல்லாக நான் சப்மிட் பண்ணுறேன் என்ன, ஸோ நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன் அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நார்மலான விஜயோட மேனரிசம் எதுவும் இல்லாமல் அது பிடிச்சிருந்துச்சு. மிக்சட் ரிவ்யூ கொஞ்சம் ஏன் மிக்ஸாக ஃபீல் ஆகுனுச்சுன்னா வந்து லோகி கேன் டன் பெட்டர். ஸோ அதுதான் தோணுச்சு. ஸோ ப்ரீவியஸ் வந்து எனக்கு கைதி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் கைதியிலேருந்து தான் லோகேஷ் அவ்வளோ ஹைப் பண்ணாங்க. பட் ஐ நோ இஸ் மாநகர மூவி. ஸோ அந்த படம் வந்து நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். லைக் அப்பிலேருந்து லைக் எனக்கு லைக் ஐ நோ லைக் லோகேஷ் கேன் கோ பிகர். ஸோ அப்படி இருந்து கிராஃப் என்னமோ ரொம்ப லோவான மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அதனால தான் மிக்ஸ் ஆகுனுச்சு. ஸோ ஹீ கேன் டூ பெட்டர். Yeah, I agree. He could have done better. But my question is, did it feel like a Loki film? Because நான் honestly சொல்கிறேன், I didn't feel like it was a Loki film. Because in my opinion, Kaidi was the perfect blend for a Loki film. I felt Vikram was too much into the Loki world, and I felt Leo was a bit too less.
So what do you I would agree with you. I didn't feel like it's a 100% Loki film, even though he claims அது ஒரு 100% அவரோட படம்னு சொல்லியிருந்தாரு. என்ன கிட்ட இந்த மூவியில் நிறைய வந்து அந்த மார்க்கெட்டிங் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ப்ரொடியூசரோட ப்ரெஷர், மார்க்கெட்டோட ப்ரெஷர்னு ஒன்று இருந்திருக்கும். இருந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பிகாஸ் போன படம் வந்து இவன் தோ இட்ஸ் ஹிட், ஆனால் மக்கள் ரீதியாக அது வந்து அவ்வளோ பெரிய இது கொடுக்கல. குடும்பமும் கொண்டாட வெட்டியதாக அது போணுச்சு. மற்றபடி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு அந்த படத்தில் வாரிசு இல்லை. ஸோ வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்க ஹிட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ப்ரொடியூசரோட தாக்கம் அங்கேயே இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தார் இவ்வளோ தூரம். ஏன்னா இந்த படம் அவருக்கு நல்லா ஓடணும்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரெஷராக போட்டு ஆட் ஆன் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக லோக்கிக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், இவ்வளோ ஹிட் பண்ணணும் டார்கெட்டு இது அதுன்னு சொல்லி. ஸோ அதனால ஆட் பண்ணாலும் மேபி அவரோட ரோனஸ் வந்து படத்தில் வரதான் சொல்ல முடியும். பிகாஸ் அவரோட ரோனஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகரம், கைதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலலாம் தெரிஞ்சிருக்கும் அவரோட ரோனஸ் எப்படி இருக்கும். லைக் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும் அவரோட கதை. அப்படியே இழுக்க ஜவு முட்டாய் ரொம்ப நேரம் தான் போகுது. அவர் படம்லாம் லைக் விதின் 2 hours கூட முடிச்சிருக்காரு. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டோரி. லைக் இப்போ கைதிலேயே அவ்வளோ ஃபேஸ்பேக்லாம் வச்சு ஆனால் கரெக்டாக முடிச்சிட்டாரு. அதை ரொம்ப இழுக்கலை, ரொம்ப இது பண்ணலை. ஸோ என்னோட கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபார் மீ அந்த இது வந்து தனுஷ் கண்டென்ட் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து விக்ரம் அண்ட் கைதி பண்ணியிருக்காரு. ஸோ லியோ வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். மீதி 2 படம் பார்க்கல. சரி, அது பல சரி. இந்த கதை வந்து காலங்காலமா இருந்த ஒரு ஸ்டோரி தான். பேசிக்கலி பார்த்தாக்கா இது காலங்காலமா இருந்த ஸ்டோரி, ரிவெஞ்ச் ஸ்டோரி. ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி 2 படம் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த படங்களை கம்பேர் பண்ணா லோகேஷோட அது அந்த மாதிரி இருக்காது. லைக் ஒரு புதுசா இருக்கும். ஒரு மனுஷன் அவனோட ஒரு சிட்டி உள்ளுக்கு போறான்னா இது எப்படி இருக்கும், பேசிக்கலி தெரிய படம் கதை. அப்படி பச்சை சொல்ல முடியாது, ஒரு மேல அப்பல சொல்லலாம். மேபி வாட் லோகேஷ் மென்ட் வாஸ் லைக் அவரோட 100% கொடுத்துருக்கிறது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, லைக் அவர் இந்த படத்துல வந்து புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணதா இருக்கலாம். லைக் சீனரிஸ் வாய்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவர் சொன்னது வந்து 100% லோக்கி ஃபிலிம் வந்து லைக் ஐ ஃபீல் லைக் மேமாங் இட் வாஸ் ஹீஸ் 100% ஃபிலிம், பட் இட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அப்படின்னா ஒரு மாதிரி மெயின் ஸ்ட்ரீமா போகாம இந்த வேற ஊர்ல மாட்டி, ஏன்னா அவர் மோஸ்ட்லி எடுத்த படம் மோஸ்ட்லி அரவுண்ட் சென்னை, ஐ மீன் அரவுண்ட் சவுத் சைடு and all. ஸோ அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்த்தார். லைக் ஓகே வேற ஊர்ல எடுத்தா எப்படி இருக்கும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அந்த டைப். ஸோ இட் வாஸ் ஹிஸ் film, I feel, and he get like it is 100% his film without any influence or what, and he took a bit of I think mentioned by history of violence. அது அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு. Since he mentioned it, and so he just mixed that story into his type of story, and இது ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மென்ஷன் பண்ணல லைக் என்ன பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்கும்னு சொல்லி. ஸோ ஐ ஃபீல் லைக் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு 100% பட் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் படம். எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இது வந்து லோக்கி வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே லோகேஷோட படம் பார்த்தீங்கன்னா எல்லா சீனும் வந்து நைட் சீனாக தான் இருக்கும். லோரி ஓகே லைக் அது செகண்ட் திங்லா. பட் த மோஸ்ட் திங் என்னவா இருக்கும்னா வந்து எல்லாமே இந்த சீன்லாம் வந்து நைட்டாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக லைக் ஐம் கம்ஃபர்ட் வந்து நைட்டில் தான் வந்து எனக்கு ஷூட் பண்ண எனக்கு பிடிக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு காஷ்மீரில் வந்துட்டு லைக் ஒரு டே டைமு, ஸோ அவரோட ஜோன் விட்டு வெளியே வந்துட்டு அந்த மாரி இது பண்ண முடியுமா? ஸோ அவர் படத்தில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரொமான்ஸ் இருக்காது இது. ஸோ பேசிக்லி எனக்கே அது தேவையில்லைன்னு தான் தோணும். பட் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்கு. ஸோ ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ மேபி இது வந்து ஒரு லோக்கி ஃபிலிம் 2.0 வச்சுக்கலாம். மேபி லைக் இ ட்ரை லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வெர்ஷன் ஆல்சோ. எப்படி சொல்ல வர்றாருன்னா, என்னால் இதுவும் பண்ண முடியும், நீங்கள் என்ன ஒரு ஜோன்ல போட்டு அடிக்காதீங்க, என்னால் இவ்வளோதான் என்னோட இந்த சர்க்கிள்குள்ளே தான் என்னால் பண்ண முடியும், என்னால் இந்த சர்க்கிள் விட்டு வெளியே வந்து என்னால் மூவி பண்ண முடியும்னு மேபி லியோ ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான். அண்ட் சீன்ஸ் வந்து லைக் சங்கர் சொன்ன மாதிரி இதில் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லோக்கி என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டால் அவரோட சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஒர்க்ஸ் அதெல்லாம் ரொம்ப நியூவாக இருந்துச்சு. அவர் அந்த ஏரியல் ஷாட் வரும்ல, அந்த கலகோட ஷாட், அவர் வந்து சேம் டிஓபி ஃபார் பீஸ்ட் ஆல்சோ. ஆனா இதுல வந்து உங்களுக்கு நிறைய இன்னோவேஷன் தெரியுது, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க நிறைய இது வச்சு. அதுதான். And one thing we noticed was of course Loki has many trademarks. Biryani is one of them, but one trademark he really didn't bring to this film is
he didn't kill any romantic character. So let's say Kaidila, there was the couple in the police station. So that guy, Kaidila, that guy will die. Okay. Masterla Shantanu, okay. And then Vikram, Fahad's wife will die. It's like, what is this? So moving on, one of the so we can have mixed reviews for the movie, but one thing that we must give credit for is Vijay's performance. So what did you think of it? விஜய் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு விஜய் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப ரசித்து பார்த்தேன். நான் கடைசியாக பார்த்தது வந்து கைதியில் வந்து சாரி கைதி போல கத்தி சாரி ரெண்டு ஒரே மாதிரி. ஸோ கத்தி படத்தில் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கப்புறமும் பிடிக்கும், பட் யூஸ்வல் விஜய் மேனரிசம் வச்சு லைக் அதே டெம்ப்ளேட்டில் வந்த மாதிரி இருந்துச்சு. லைக் குறை சொல்கிறதுக்கு இல்லை, லைக் அவங்க அவ்வளோ பெரிய ஆளு குறை சொல்கிறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் அதே டெம்ப்ளேட் அதே மாதிரி அதே விஜய் புதுசாக இன்னோவேட்டிவாக எதுவும் இல்லை. பட் இதில் வந்து லைக் அந்த கேரக்டர் ஓகே பார்த்திபன்னா எப்படி, ஸோ லியோவில் வந்து எனக்கு அவளையும் அதே யூஸ்வல் விஜய் மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்த்திபன் இஸ் லைக் அந்த கேரக்டர், அந்த கேரக்டர்லேருந்து விஜய் வெளியாகவே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட்ல 100% சாட்டிஸ்ஃபைட். I feel very satisfied. ஏன்னா ஆக்சுவலி விஜய் கிட்ட அந்த பொட்டன்ஷியல் ரொம்ப இருக்கு. ஏன்னா பட் மோஸ்ட் டைரக்டர் அவர் லைக் ஒரே மெயின் ஸ்ட்ரீமா பாய்க்கிறாங்க, ரொம்ப கமர்ஷியலா யூஸ் பண்றாங்க. சோ இதுல வந்து அவரு காமிச்சாரு என்னால முடியும். ஆக்சுவலி எனக்கு கேட்டா அவர் ரொம்ப கேரி பண்ணாரு இந்த படத்தை. அந்த ஸ்டோரியோட அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப கேரி. சோ ஐ ஃபீல் மெயின்லி பார்த்திபன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இது 100% லோக்கி ஃபில்மா கேட்டா இல்ல, 100% விஜய் ஃபில்ம். அவரே கவர் பண்ணியிருந்தாரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா அவரே கவர் பண்ணி நல்லா நடிச்சிருந்தாரு. சோ நீங்க 100% விஜய் ஃபிலிம்னு சொல்றது அந்த கமர்ஷியல் சைட்டா இல்ல லைக் 100% அந்த மாதிரி 100% ஆக்டிங் ஏன்னா 100% விஜய் ஃபிலிம்னா மாஸ்டரா போயிடும். மாஸ்டர் 50-50ன்னாங்க, ஆனா அது விஜய் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. சோ நான் சொன்னது என்னன்னா இமோஷனல் வாய்ஸ், அவரோட ஆக்டிங் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி தான். ஓகே எனக்கு நல்லா இருந்துச்சு, மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை. So I think சொன்ன மாதிரி தான் one way we can analyze this was in most of his past movies we saw the star Vijay, we saw Thalapathy Vijay, but in Leo we saw actor Vijay. So that's big credits to him. Like I feel like Parthiban என்ற ஒரு character, let's forget Leo aside, Parthiban என்ற ஒரு character, I think another actor can't do it like Vijay, because that's how much he got committed to the character. The amount of effort you have put in. He suits the role perfect. Yeah. So moving on, we do feel like okay, so movies getting mixed reviews, first half, second half, all that talks. But do we feel like this movie is, நம்ம எல்லாம் agree பண்ணோம் it's a nice movie and we can give it more than 5 or 6 out of 10, more than that. But is it our perspective? Because let's say this movie came after Teri was a big hit, industry hit. So if this movie came after Teri, would it be considered better, or would the graph go down a bit? Because considering Leo came after Beast and Varis, which did well but not to the potential like how Leo is doing, and not to the potential of Thalapathy. So do you think if in the padam and the time comparing to the hits, so like you comparing the story or like you mean the box office? I would say the review plus box office story நம்ம ஒரு பக்கம். எனக்கு நார்மலி என்னோட ஒபினியன் படி வந்து எப்பயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. அது வந்து ப்ரொடியூசர் அவன் காசு போடுறான், அவன் படம் எடுக்கிறான், அவனுக்கு தான் ப்ராஃபிட் போகுது. நம்மளுக்கு ஒரு வெள்ளி கூட இன்கேஸ் நம்ம தான் காசு கட்டி படம் பார்க்குறோம். ஸோ நான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இத்தனை கோடி இது பண்ணிச்சு அத்தனை கோடி, ஸோ அதெல்லாம் லைக் என்ன கேட்டால் உண்மையிலே புல்ஷீட் தான் இது. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி தெரிய ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ வந்து அது சொல்கிறாங்க அது வந்து அட்லி காப்பி எடுத்துட்டாங்க, லைக் அது பழைய படத்துலேருந்து இது பண்ணிட்டாங்கன்னு, பட் டசன்ட் கேர். அந்த படம் ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம். அந்த சீன்லாம் இன்ன வரைக்கும் போட்ட ரிப்பீட்டடில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்தமாரி கம்பேர் பண்ணும்போது லியோ சேம் கைண்ட் ஆஃப் வைப். பட் அதை கேட்டிங்கன்னா திருப்பி என்னால் உட்காந்துட்டு இந்த தெரி மாரி உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் லியோ இஸ் லைக் 1 time or 2 time வாட்சபிள் மூவிலாம். Agree. ரிப்பீட்டடா பார்க்கறோம், மேபி பார்க்கலாம் ஒரு 2-3 சீன்ஸ். பர்టిక్యులர் ஒரு மூவியா உட்கார்ந்து ஃபுல்லா பார்க்க முடியாது. So since we spoke about 2-3 scenes, right? உங்களோட each of your favorite scene in Leo movie.
அந்த காஃபி ஷாப் ஃபைட் இருக்குல்ல, ஸோ அது வந்து அது எல்லாத்துக்கும் ஃபேவரட் தான். ஸோ அந்த டான்ஸ்லேருந்து அது ஒரு ஸ்டேஜிங் நடக்கும், ஓகேவா. இவர் பாட்டு போடுவார், அந்த பிள்ளை டான்ஸ் ஆடும், பாட்டு போடுவார், பாட்டு போட்டதுனால தான் சாண்டிக்கு விளங்கும். சாண்டி வந்து வேன்லேருந்து இறங்கி வருவான், பிகாஸ் தமிழ் பாட்டு வேற. ஸோ லைக் அவன் சாப்பாடு பசிக்குதுன்னு சாப்பாடு கடை தேடிக்கிட்டே இருப்பான், எங்கேயுமே ஒன்றும் இருக்காது. திடீர்னு ஸோ இவரே தான் பாட்டு போட்டு இவரே தான் மாட்டிப்பாரு, ஸோ உள்ளுக்கு வருவான். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜிங் நடக்கும், எல்லாருமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் மிஸ்கின் உள்ளுக்கு வரும். ஸோ அது ஒரு ட்ராமா அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது படத்துல எனக்கு ஃபேவரட்டாக அது சொன்னேன். உங்களுக்கு தினேஷ் ஃபேவரட் சீன் சொன்னா memang the coffee shop fight scene. But என்ன கேட்டா one of the my personal favorite was actually the scene where he will run to his house. Remember he will call his son. Spear எடுத்து வீட்டுக்கு. அந்த ஸ்பியர் வச்சு hype create பண்ணி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த scene வந்து அந்த scene ஒண்டி தான் லைக் ஓகே பார்த்துட்டே இருப்போம், லைக் ஒரு hype create ஆகி அப்புறம் அந்த அப்புறம் த்ரிஷா ஒரு மாதிரி சென்டிமெண்ட் டயலாக் கேட்பாங்க, இப்படிதான் நம்ம இருக்க போறோமா, வீட கையில பிடிச்சி. அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து லைக் was there for me. Like after the movie also, if I recall, அந்த சீன் வந்து இருந்துச்சு, ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த சீன் கொஞ்சம் அட்லீஸ்ட் வில்லன் வர மாதிரி ஒரு செஞ்சிருக்கலாம், அந்த ஹைப் அப்படியே வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மற்றபடி I like the scene, the way they took it lah. How he was running to his home and the spear and the sun வீசுவாரு. ஸோ பேசிக்கலி எனக்கு படமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சீன்ஸ் பார்த்தாக்கா இவரு ரெண்டு பேர் சொன்ன மாதிரியும், அப்புறம் சிஜிஐ சில இடத்துல நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த நல்லா இருந்த காட்சிகள்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒவ்வொரு ஹீரோஸ் என்ட்ரி வராங்க, ஸோ அதோட அவங்களோட என்ட்ரியும் நல்லா இருந்துச்சு, இந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ அது எனக்கு வந்து பர்சனலாக இன்டர்வல் அந்த ரிவீலிங் வரும்ல, உடைப்பாங்க அர்ஜுன் உடைச்சு அந்த என்ன கேட்டால் அதுதான் பேடஸோட அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பிகாஸ் அது ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப் கிரியேட் பண்ணிச்சு அவருக்கு. அவர் ஆக்சுவல் என்ட்ரியை விட அந்த என்ட்ரி என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா அது ஒன்றும் லைக் ஒரு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் உடைக்க ட்ரை பண்ணுவார், அந்த டைமில் வந்து இங்கிட்டு சஞ்சய் நடந்துகிட்டே வந்து எத்தனை பேர் அனுப்புறது இதுலயோ இருந்தா ஊரே போனாலும் அந்த எலிவேஷன் கரெக்டா அது கரெக்டா அந்த பிஜிஎம் வந்துச்சு. So the வேற லெவல்ல எலிவேட் பண்ணிருச்சு the whole scene. என்ன கேட்டிங்கனா நானும் when the first time I watched the film I felt like coffee shop was the best. But the second time I watched on the interval scene where Vijay wasn't even there, it's just that and the hype that they created for Leona, even na Leone. So just bringing his photo and the way they brought his photo got is like carefully he's a hero like Superman scene mari. So that was very very nice. That was my best actually, the pre-interval scene. So moving on, எல்லாருக்கும் ஒரு தோன்ற ஒரு கேள்வி வந்து like before the movie was, is this movie part of LCU? And after the movie was, is this movie necessary to be in LCU? So let's start here. Do you feel LCU was necessary for you? For Leo, if you ask me, it's not necessary. If you ask me, என்ன கேட்டால் prefer to be standalone film because அது கதைக்கு வந்து நல்ல கண்டென்ட் இருந்துச்சு. பார்த்திபன் வச்சு நல்லா எலிவேட் பண்ணி அந்த கதையை வந்து நல்லா கிரியேட் பண்ணி அவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா மேபி ஐ திங்க் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பிகாஸ் LCU வந்து அது ஒரு வேற லீக்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இவர் வந்து லைக் மெனக்கெட்டு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண பிகாஸ் இப்போ கடைசி சீன் வச்சாதான் LCUன்னு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மற்ற சீன்லாம் இப்போ இவர் ஜார்ஜ் இவெல்லாம் வராரு, ஆனால் அவர் சும்மா ஒரு கேரக்டர் தான் வந்துடுறாரு, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். பட் அந்த சீனுக்கு அவர் தேவைப்படுறாரு, ஒரு ஃபன்னியாக நல்லா இருக்கு அவர் வந்துட்டு போகிறதுனா அது LCU கீழே வராது. ஆனால் அந்த கடைசி சீன் கமல்ஹாசன் வந்து பேசுகிறதா வந்து LCUவாக பதிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அதை பதிவு பண்ணுறதே வந்து பிகாஸ் லைக் அவன் பெர்ஸ்பெக்டிவ் இவர் ஏஜென்ட் விக்ரம் என்ன பண்றாரு, ரெக்ரூட் பண்றாரு ட்ரக்கை ஒழிக்கிறதுக்கு. இவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா வந்து அவங்க தங்கச்சியை கொண்டுட்டாங்கன்னு ட்ரக்கை உடைச்சு அந்த ஹோல் இதை எரிச்சு டிஸ்ட்ராய் பண்ணாரு. ஸோ இது ஒரு ரிவெஞ்ச் கதை. அவர் வந்து ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ என்ன கேட்டால் ரெண்டும் மர்ஜே ஆகலை. இவரை கூப்பிட்டதே என்ன கேட்டால் வேஸ்ட், இருந்தாலும் ஒரு பண்ணு கூப்பிட்டுருக்கான்னு வச்சுப்போம். ஏன்னா அவரே வந்து ஒப்பனா அந்த கடைசி சொல்லிட்டாரு, நான் வந்து பார்த்திபனா இருக்கதான் ஆசைப்படுறேன். அவன் எத்தனையுமே 1000 பேர் வந்து கேட்டாலும் நான் லியோன்னு யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சவும் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு. ஸோ மெனக்கட்டு திருப்பி வந்து சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து விக்ரமே வந்து வீட்டு வாசல் கேட்டாலும் அவர் வந்து இப்போ எடுக்க போறது, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நான் பார்த்திபனா தான் இருக்க ஆசைப்படுறேன். ஸோ என்ன கேட்டா அது வேஸ்ட்ல. சோ ஏஜென்சி பக்கர்ஜான்ல இருக்கிற அந்த அந்த சீன் வேற நல்லா இருந்தா பாரு, அது வேற சிரிப்பா ரெடி மேட்ச் தூக்கு இல்ல அதே சார் உங்களோட ரூம்க்குள்ள நீங்களே மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. திருப்பி நான்
லியோ இல்ல பார்ட்டி பண்றாங்க திருப்பி ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் என்ன கேட்டால் லியோ ஜஸ்ட் ஒரு இதுக்கு அந்த ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறது. ஆனால் மேபி லேட்டுவான் அவங்க கதையை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி இவரை ஒரு நல்ல இதுல இன்புட் பண்ண முடிஞ்சுன்னா இட் வில் கண்டிப்பா மேக் சென்ஸ். ஒரு கிளிம்ஸ் கொடுத்திருக்காங்க. இவரை இப்போதைக்கு கிளிம்ஸ் வந்து மேபி ஓகே அப்படி முடிஞ்ச மாதிரி இருக்கலாம். கமிங் அப் ஃபிலிம்ஸ்ல இந்த லியோ கேரக்டர் வச்சு அவங்களால பண்ண முடிஞ்சு ஒரு பூஸ்ட் கொடுக்க முடிஞ்சுன்னா ஓகேல அவ மேபி வி கேன் அக்ரி சார் இதுக்கு நெசசரியா இருந்துச்சு அப்ப வேணா பேசலாம் அந்த ரிவ்யூல. ஓகே வேற யாருக்கும் ஒபினியன் இருக்கா? certain scenes வந்து memang merge with the story like அந்த போலீஸ் அந்த மாயா வந்து திணிக்கப்பட்ட ஒரு சீனா இருந்துச்சு எனக்கு அந்த மாயா. ஆனா மாயா தானே வந்துட்டு லியோ ஸ்பை பண்றாங்க because he is part of Vikram's team. சோ அதனால வந்து அவர் ஸ்பை அனுப்பி விட்டு லியோ என்ன பண்றான் லியோவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றான். ஏன்னா இப்ப நீங்க மாயா தூக்கிட்டீங்கன்னா விக்ரம்க்கு லியோ எல்லாம் பார்த்து என்ன செய்யறான்னு தெரியாது புரியுதா? சோ அது ஒரு ஸ்கவுட்டிங்ல அவங்க ஸ்கவுட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றது இது பண்றாரு ரிப்போர்ட் பண்ற வேலை உங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த எல்சியூ வந்ததால அந்த லியோ இன்னும் மிக்ஸ் ரிவ்யூஸ் கிடைச்சது. எனக்கு என்னமோ அது ஸ்டாண்ட் அலோன் வந்துச்சுன்னா அது ஏன்னா எல்சியூன்னு ஆட் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கூடயா போயிடுச்சு. லைக் ஈவன் தி நெப்போலியன் சீன் ஸ்டார்ட்ல இருந்து சோ அதுல இருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஓ இது எல்சியூவான்னு இன்னும் ஆர்வமா பார்ப்பாங்க. இதே ஸ்டாண்ட் அலோன்னா இது ஆக்சுவலி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவே கிடைச்சிருக்கு அந்த படம். அதான் என்னோட ஒப்பீனியன் தான். So I feel LCU was not necessary at that part because like நானும் actually பார்க்கும்போது although ட்விட்டர்ல உடனடி ஸ்டைலின் சொன்னாங்க அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு அப்பப்போ போட்டுறாரு. நான் பார்க்கும்போது அந்த நெப்போலியன் சீன் தான் நான் ரொம்ப ஆர்வமா ஓகே இனிமே நிறைய கனெக்ஷன் வரும். சோ அதெல்லாம் இன்னும் எப்படி சொல்றது இன்னும் கான்சென்ட்ரேஷனோட பார்த்துருந்தேன் அந்த படத்தை. சோ அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங் இருந்துச்சு அந்த எல்சியூ திணிக்கப்பட்டது. ஓகே ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த எல்சியூ திங் வந்து ஓகே வச்சுட்டாங்க படத்தில் இருக்குது ஓகேவா நெசசரியா பண்ணி இதில் எல்லாம் வந்துருச்சு ஓகேவா. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ இந்த எல்சியூ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி எல்லாம் திருப்பி ஜாயின் ஆகும். விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோஸ் கூட மர்ஜ் ஆவார்னு தெரியாது. எப்பயுமே ரஜினியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரு கூடயும் இந்த மாதிரி டாப் லீக்ல இருக்கிறவங்க அவங்க காம்படிட்டராக இருக்கிறவங்க இதாக மாட்டார். விஜய்க்கும் அதே பழக்கம், அஜித்தும் அந்த மாதிரி ஆளு தான். ஸோ இந்த ஒரு மூவி இந்த எல்சியூ இப்போ இதை கொண்டு வந்ததுனால இப்போ அவெஞ்சர்ஸ் மாரி ஒரு எண்ட் பாயிண்ட் வரும்போது இஸ் இட் விஜய் வில் கம்? Yes, that's a very good question because and actually there was a question that I wanted to ask because I think in one of the interview he said Vikram 2 is where everybody will connect it. So ipo okay we saw Avengers la vandu there were big stars like Tony Stark, Robert Downey Jr. They are all big stars but avunga cinema la the mass factor avlo illa. So they are good actors and all that but number cinema la we feed mass to the actors a lot. So and there's a huge fan base also. So as we were saying number hero screen the mass factor there is a lot and the actors that Loki is playing with they are not small actors obviously. We've got Kamal Ulaganayagan there and then we've got Thalapathy there and then Surya on the other side. Fahad Fasil. Surya although in comparison with Kamal and Vijay he's not as high but the character that he's playing Rolex has got such a big fan base. So when he does this movie eventually Vikram 2 where everybody has got to come together because avanga ulla valana together it won't make sense. He's recruiting as a team to fight against this one big guy Thanos which is Rolex. So அந்த மாதிரி இருக்கும்போது how do you think he can manage the screen time? அது இது இந்த விக்ரம்ல பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபஹட் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். ஆனா வந்து அது ஏன்னா விக்ரம் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே மெயின் ஸ்கிரீன் டைம் கொடுக்க முடியாது. சின்ஸ் அந்த மூவி பேரே வந்து விக்ரம்னு இருக்கிறதுனால கமல் வில் பி த பிகர் ஒன். ஓகேவா அவரை சுத்தி தான் கண்டிப்பா அந்த ஸ்டோரி நடக்கும் பிகாஸ் இஸ் லைக் டோனி ஸ்டார்க். அவர் தான் வந்து எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்றாரு எல்லாமே இது கொண்டு வர்றாரு. ஸோ டோனி ஸ்டார்க் வச்சு தான் மற்றவங்களாம் இருப்பாங்க. ஈவன் தோ கேப்டன் அமெரிக்கா இஸ் பவர்ஃபுல் பட் அந்த வேலையை வந்து மெயினா மற்றவங்களை சுத்தி நடத்துறது இது டோனி ஸ்டார்க் மூலியமா தான் முடியும். ஸோ மற்றவங்க எல்லாம் அப்படி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள மற்ற மூவிக்குள்ள போறதுக்குள்ள இவங்களாம் உயிரோட இருக்காங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ட்ரூ ட்ரூ
ஆனா எனக்கு அதுலதான் ஒரு டவுட் வருது. இப்ப ஜஸ்ட் சேலா ஓகே விக்ரம் கமல்ஹாசன் தான் அந்த மெயின் ரோலா இருக்கும். தளபதி செகண்ட் ரோல் வச்சுக்கோமே, அது அவர் ஃபேன்ஸ் ஏத்துப்பாரு. எக்ஸாக்ட்லி, அது கண்டிப்பா ஒரு ரிலேஷன் பேஸ் இருக்கு. இவ்ளோ இப்ப வரைக்கும் ஐ மீன் ரீசெண்டா அவர் அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ ரோல் செஞ்சாங்க. சோ அது வந்து ரொம்ப இஃபெக்ட் ஆகும் நினைக்கிறேன். இல்ல மெயின்ல அவர் ஃபேன்ஸ் இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. லோகேஷ்க்கு வந்து இது பண்ற அளவுக்கும் கமல் இஸ் நாட் லைக் அவரோட குறைஞ்சவர் இல்லையா, பிகர் தென் விஜய் ரைட். எப்படி இருந்தாலும் இட்ஸ் நாட் அபவுட் ஃபேன்ஸ். எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அபவுட் டைரக்டர்ஸ் விஷன். சோ அந்த டைரக்டர் என்ன கொண்டு வராங்க, ஆஃப் கோர்ஸ் their fans will be celebrate. LCனா எல்லாரும் merge ஆவறாங்க. even though they all fighting, சூர்யா பெருசா, விக்ரம் ஐ மீன் லைக் கமல்ஹாசன் பெருசா, விஜய் பெருசா, பட் எல்லாத்தையும் ஒண்ணா பாக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். சோ என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும், மேபி ஐ திங்க் சோ. இப்போ வந்து இந்த காலகட்டத்துல ஃபேன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த விக்ரம் 2 வரதுக்கு என்ன ஒரு 3-4 வருஷம் ப்ரோ. அது cannot avoid ப்ரோ. அந்த படமே வந்து நல்லா இருந்தாலும் கடைசி என்ன தெரியுமா கம்பேர் பண்ணுவாங்க, உங்களோட எங்கால ஒண்ணு அப்படி பார்த்தோமா படமே 3-4 வருஷத்துக்குள்ள நம்ம பீப்புள் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இப்ப எல்லாம் என்ன மர்ச் ஆனாலும் ஒரு நல்ல மூவி கொண்டு வரலாம். அவன் என்ன சொல்ல வர்றான்னா அதை காட்டியும் வந்து ஆடியன்ஸோட பர்செப்ஷன் மாறிடும், மெச்சூரிட்டி வந்து சித்தப்பா மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் ஆனா இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த போன் கால் கட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. நான் வரலன்னா ரொம்ப வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். சாரி நாங்கள் போட வைக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அதான் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹார்ட். ஆனால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எப்படி அவங்க விக்ரமில் பேலன்ஸ் பண்ணாரோ லோக்கி, அதே மாதிரி அவர் ஒரு பேலன்ஸ். ஆனால் கண்டிப்பாக கரெக்டாக வேலை செய்யணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு தப்பா போனால் கூட பெரிய பிரச்சனையை இவங்க மாற்றிடுவாங்க. ஆனால் அவரை எனக்கு தெரிஞ்சு ஏத பொட்டன்ஷியல் அவராக உட்காந்து ஒழுங்காக செஞ்சாருன்னா கண்டிப்பாக செய்யலாம். I think like he has to in a way, because through movies he can divert the perspective of audience. Like இது வந்து end gameல வந்து இப்படி தான் இருக்க போகுது. But obviously Loki's style is before his release of the movies he'll give lots of interviews. So adli I think he should like mention like இதுல வந்து எல்லா screen time வந்து allocated evenly. So ஒரு ஸ்பெசிபிக் அதை விட பெட்டரா என்னன்னா பிஃபோர் விக்ரம் 2 கைதி 2 வரப்போகுது. ஸோ அதுல வந்து அவர் எப்படி அதை ஷேப் பண்ண போறாருன்னு அவர் அங்கேயே பிளான் பண்ணிட்டாருன்னா, இப்ப எப்படி எண்ட் கேம்க்கு இன்ஃபினிட்டி வார் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு செட் அவர் செட் பண்ணிட்டாருன்னா இந்த பார்த்த they know what to expect in this one. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கிட்ட கூட போகாது. இதுல யார் யார் வரோ அதை வச்சு அதுல வந்து ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவ்வளவுதான் வர போறாங்க, இப்படிதான் நடக்க போகுதுன்னு ஆளாளுக்கு ஒரு தியரியோட வந்துருனாலும். ஸோ அது மேக் சென்ஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. So going down the timeline of Loki and his next projects, obviously the next one is a standalone film with Talevar Rajinikanth, but then following that will be Kaidi 2, and then there was also mention of a standalone for Rolex. So அது முடிச்சு தான் we are going to see விக்ரம் 2. சொல்ல முடியாது, மேபி அதுக்கு அப்புறம் இன்னொரு வேற ஏதாச்சும் கதை கொண்டு மேபி லியோ 2 சோ அது தெரியல, அது டிபெண்ட்ஸ் ஆன் லொகேஷன்ல நமக்கு தெரியல. சோ 8K வெச்சு கூட படம் வரலாம். எப்படியாவது கொண்டு வந்துறோங்க. பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றோம். So moving back, what I felt is for the question is Leo in the LCU universe necessary, was I felt it did feel like it was stuffed into, but it was necessary because now we see on the opposite end Rolex is the biggest enemy there, and the way Surya portrayed that character, everybody started to like him. So in the side la you've got Fahad, who's a reasonably good actor, but he hasn't got that status yet. And then you've got Kamal Hassan, who's going to be Tony Stark. Avaru vandu I don't think he's going to do much of the groundwork. Like he's going to control. And Thalapathy is coming to do the groundwork. People will do for him the work. In LCU, Kaidi Dilli will be more powerful because possible. We forgot about him. வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு சொல்ல, ஆனா அவர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுது. நல்லா இருந்துச்சு. அவர் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அவர் ஃபிளாஷ்பேக் ஒன்னு கொண்டு வரல. So I feel like he will be one of the very very important. என்ன சொல்றதுக்கு லைக் உண்மையான ரீசனுக்கு ஏன் சொல்றேன்னா, கைதில வந்து படம் முடியும் போது அடைக்கலம் வந்து சொல்லுவான் லைக் டெல்லி தெரியும், பட் அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு.
ஸோ லைக் டில்லி வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ரீசனா இருந்திருக்கணும். லைக் ஏதாச்சும் ஒரு ஒண்ணு அவனுங்க டீமா இருந்திருக்கணும், இல்லைன்னா வந்து இவன் அப்பயே வந்து ஏதாச்சும் அகேன்ஸ்ட் பண்ணிருக்கணும். பட் சின்ஸ் லோகேஷ் ஹஸ் மென்ஷன் தட் அவங்க படத்தில் உள்ள ஹீரோலாம் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக இது பண்ணுவாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி மேபி டில்லி வந்து ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி ட்விஸ்ட் வச்சிடலாம், நான் தாண்டா அவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போறான்னு தெரியல. ஸோ if we go down this not theory but இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா what we can see on the final end game would be, of course, the team leader will be Vikram, and then the guys who are going to do the battle will be Fahad, Amar, I should say Amar, Parthiban / Leo, and then obviously there's Dilli. So it's good. Naren. Yeah, okay, also going to be one of the team members. So do you think there is still much work for them to portray Rolex as a very very more powerful character, or இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச Rolex is enough to face all? No bro, still stand alone ஒரு படம் வேணும். என்னன்னு தெரியலையா இப்ப நீங்க பாருங்க, இப்ப இப்போதைக்கு ரோலெக்ஸ் கேரக்டர் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிருத்தோட பிஜிஎம்னால தான் அந்த சீனும் நல்லா இருந்துச்சு, சூர்யா கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா நடிச்சிருந்தாரு. இதுவே ரோலெக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் ஒரு படம் எடுத்துட்டு மொக்கையா ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு you won't scared for Rolex. நீங்க இப்ப என்னடா இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு உன் ஸ்டோரி என்ன இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அப்ப நீங்க விக்ரம் 2 வரைக்கும் கொண்டு போனா என்ன பிரயோஜனம்? லைக் பிரயோஜனமே இல்லாம இருக்கு. True. I feel Rolex needs more people on his side. அதுக்குள்ள மேபி ரோலெக்ஸ் சைடுல ஒரு 4-5 பேர் லைக் பவர்ஃபுல்லா மேபி நாட் டாப் ஸ்டார், மேபி ஒரு தெரியற மாதிரி ஒரு ஸ்டார். ஃபார் இன்ஸ்டன்ஸ் விஜய் சேதுபதி நல்ல ஆமா, I was about to mention him. One of அந்த மாதிரி ஹீரோஸ் இல்லாட்டி ஒரு சூர்யா ஒரு பெரிய ஸ்டார் போடலாம்னு போடலாம். அது I want to mean Rolex சைடுல இன்னும் ஆள் வேணும்ல. I think விமல் அண்ணா ஓகே. I think அதுக்குதான் வந்து it leaves a huge spot for Adekalam and that guy Arjun Das. So Anbu, we know that Loki is a big fan of him, right? So I think when it comes to Rolex standalone or maybe Vikram 2, whichever where we can see Rolex team, I think Anbu is going to play a huge role. But அதுக்குள்ள கண்டிப்பா அர்ஜுன் தாஸோட ஒரு மார்க்கெட்டும் மேல போயிடும். So அந்த டைம் must be கும்பா. ஆனா என்ன கேட்டா நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராடிக்டா தான் பேசுறேன். Rolex என்ன கேட்டா இட்ஸ் ஈக்குவலி இனஃப் பவர்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா ஏன்னா ஒரு நாளைக்கு ஆட் பண்ணா ரோலெக்ஸ் வந்து ஒரு கோ-பர்சன் மாதிரி ஏறும், அஞ்சான் படம் மாதிரி மாறிடும். தேவையில்ல. நான் என்ன சொல்றேன், ரோலெக்ஸ் இஸ் த பாஸ். பட் எப்படி இப்ப சில படம் பாத்தீங்களா, ஒரு பெரிய டான ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கலகலப்பு படத்துல பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பில்டப் இருக்கும் கடைசியா அந்த மாதிரி ரோலெக்ஸ் வந்தா செம்மையா இருக்கும். எனக்கு இவனுக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு எனக்கு எப்பவுமே வில்லன் வந்து வில்லனா இருந்தா போதும். அவனோட பேக் ஸ்டோரி எல்லாம் மீன்ஸ் ஆல்ரெடி அவனை பவர்ஃபுல்லா காட்டிட்டாங்க. அந்த தலையை வெட்டுற சீனே என்ன கேட்டா ஒரு ரூத்லெஸ் டாக் டீலர். சோ அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்தா அந்த பேக் ஸ்டோரி அவன் சொதப்ப வாய்ப்பு இருக்கு. அவன் கிரியேட் பண்ண அந்த 10 minutes டெரரை வந்து அந்த ஹோல் படம் வந்து சொதப்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அதே அந்த சீனை மட்டும் வச்சு நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு, அவன் ரூத்லெஸ் கில்ல அதெல்லாம் இது பண்ணி ஒரு பில்டப்லாம் என்ன கேட்டீங்கன்னா கெட்டவனா அந்த மங்கத்த படம் மாதிரி என்னால முடியும் அவன் அடுத்து சொல்ல மாட்டாங்க அவன் ஏன் அப்படி செய்ய முடியும்னு. அதே மாதிரிதான் என்ன கேட்டா ரோலெக்ஸும் இருக்கணும்னு என் ஆசை. Agree. So last question on this fan theory. So in that case, Rolex should be what, in your opinion, Rolex his standalone film should be about his past or about what happened after Vikram? Of course past bro. Like 25 வருஷம் அப்பனும் தாத்தாவும் யாரும் கொடுக்கல. he built his own empire, right? So like how he built the empire, so அத பத்தி மட்டும் காட்டினா போதும். பட் அத சொல்றது நம்ம யாரும் சொல்றேன். எனக்கு என்னன்னா இது எல்லாமே நம்மளோட ஒபினியன் மட்டுமே. இது எல்லாம் கற்பனைக்கு லோக்கி பார்த்து வேணா இன்புட் பண்ண வைப்பீங்க. இது நம்ம கற்பனைக்கு மட்டுமே. I feel அவர் ஒரு பேக் ஸ்டோரி ரொம்ப காட்டாம லைக் ஒரு டெரர் சோ கொஞ்சம் அந்த ஃபிளாஷ்பேக் எப்படி வந்தாரு அப்புறம் அது திருப்பி எப்படி பில்ட் பண்றாரு. ஏன்னா
அவர் பில்ட் பண்ணாதான் திருப்பி அந்த அகைன்ஸ்ட் பண்ண ஒரு டீம் வேணும். சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் empire அவரோட build பண்ண போறாரு. flashback வந்து கொஞ்சம் காமிச்சிட்டு so how he get into this game everything how is gonna ஏனா அவர் எம்பையர் இப்ப சாஞ்சிருக்கு விக்ரம்ல. சோ அவர் திருப்பி எப்படி பில்ட் பண்ண போறாருன்னு அந்த மாதிரி காமிப்பாங்க. ஈவன் தோ விக்ரம் ஆப்போசிட்ல இருந்தாலும் நான் வந்து பண்ணி காட்டுறேன், நான் உன்னோட பவர்ஃபுல் காட்டுறேன். இப்போ லைக் அவர் பவர் அப்பதான் இவங்க ஒரு விக்ரம் டீம் ஃபைட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். start from the scratch. அது காமிச்சா நல்லா இருக்கும். Okay, good. Agree. So moving back to Leo, one of the scenes that even Loki was encouraging all of us to watch was the hyena scene, because first 10 minutes, because apparently அந்த சீனுக்காக வேலை மட்டும் it took about a year. A few months of pre-preparation, and then after that was done, the editing and all. So what did you feel like for that scene? I want to generally talk about VFX. Hyena scene வந்து hyena scene வந்து was very nice. அந்த way அவன் எடுத்தது அவன் டச் பண்ணும்போது கூட லைக் அவ்வளோ பொசிஷன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அந்த சீனில் பச்சா தெரியுது 10 minutes என்ன கேட்டால் ஒர்த் தான், பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அந்த ஹைனாவோட மூவ் பண்ணது கரெக்டாக எப்படி மூவ் பண்ணணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்ஸ்லாம் செஞ்சு வெரி நைஸ். அண்ட் என் சீன்லையும் கெட்ட மாசம் வந்துச்சு இல்லை. ஸோ என்ன கேட்டால் அது ஒர்த். பட் ஓவராலாக விஎஃப்எக்ஸ்னு பேசுனீங்கன்னா அந்த காசின் வந்து ஓவராலாக எனக்கு வெட்டி விட்டுருச்சு. ஏன்னா அது வந்து ஒரு அன்னெசரி ஒரு கேமிங் வீடியோ எடிட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்ன கேட்டால் சீனுக்கு தேவை கூட இல்லை. அவர் வேற மாதிரி நிறைய விதமாக சண்டை போட்டுருக்கலாம். ஆனால் அந்த கார் சேசிங் எதுக்கு நினச்சி எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து வேஸ்ட் மணி. அவங்க இவ்வளோ ப்ரிசிஷன் வந்து அந்த ஹைனாக்கு போட்டதை அதுக்கு கொண்டு கொஞ்சம் பெட்டராக பொசிஷன் போட்டு வேற மாதிரி வேலை செஞ்சிருக்கலாம் என் ஒப்பீனியன்ல. அந்த சீன் கம்பேர் பண்ணும்போது பீஸ்ட்ல அந்த பைலட் சீன் அது ஒன்றும் அது உண்மையான இருந்துச்சு. அது ஆக்சுவலி யாருமே அதை பத்தி பேசல. அந்த படத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானே அந்த சீனை பத்தி யாருமே பேசல. நான் ரீசெண்டா கூட அந்த ஒரு சீன் டிக்டாக்ல பார்த்தேன். அது அவ்வளவு அதோட விஎஃப்எக்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா என்னன்னா இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க விஎஃப்எக்ஸ்க்கு. அந்த டீம்னால ஹைனா அவ்வளவு அழகா காட்ட முடிஞ்சா கண்டிப்பா அவனால வேற ஒரு சீனும் நல்லா செய்ய முடியும். சோ ஒரு பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ண மாதிரி வெறும் ஹைனாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு காடி சீன் சைடுல போட்டாங்க. நம்ம ஏன்னா ஹைனாவை தான் முழுது போஸ்டர்ல வச்சிட்டாங்க. இவனுக்கு டார்கெட் இல்ல. இது பரவாயில்ல. எனக்கு அந்த ஹைனா சீன் எப்படி இருந்துச்சுன்னா லைக் ஐ மீன் இன் தமிழ் சினிமா காலிவுட் இது இன்னும் லைக் இது இந்த மாதிரி அனிமல்ஸ் விஎஃப்எக்ஸ் இது இன்னும் ஸ்டில் வி ஆர் நியூ. சோ இவர் பெரிய ஹீரோ வச்சு செய்யும்போது லைக் மற்ற டேரக்டர்ஸும் கான்ஃபிடன்ட் ஆகும். கம்பேர் பண்ணி பார்த்தா விஎஃப்எக்ஸ் மூவி கம்பேர் பண்ணா ட்ரிபிள் ஆல் வர விஎஃப்எக்ஸ் ஓட இது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். பட் அதெல்லாம் ஓகேல குட். அது நல்லதா இருந்துச்சு. பட் it was too many animals. இது வந்து அந்த ஹைனா ஒரு fur especially இதுதான கஷ்டப்பட்டு இவர் அவங்க மணி அனிமல்ஸ் இவர் ஒரே அனிமல் ப்ரிசைஸா அழகா எடுத்துட்டாங்க சொல்ல வராங்க. அதான் சொல்ல வரேன். லைக் ரொம்ப இன்புட் பண்ணாங்க. ஹைனாவே நிறைய காமிக்காம கணக்கா இருந்துச்சு. ஹைனா ஓகே இது விஎஃப்எக்ஸ் செஞ்சோம் நல்லா இருந்துச்சு பாருங்க. எனக்கு கொடுத்த காசுக்கு கரெக்டான ஜோக்கான சீனை பார்த்தேன் தியேட்டர்ல. So one of the points that was used against Leo the movie was that in the படத்துல there was too many actors. So villain நம்ம எடுத்துக்கிட்டா there's two segment of villain. So in the beginning there was the performance of Miskin and Sandy, and then towards the end second half villain taniya, first half villain taniya. Do you think too many actors is a problem in this movie? கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா? என்ன கேட்டால் இந்த படத்தில் மல்டி ஸ்டார் வந்து நாட் நெசசரி. இவன் தோ ஆனால் கண்டிப்பாக அவர் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு he needed a familiar face so the public will accept it ன்னு சொல்லிட்டு தான் மிஸ்கினை போட்டேன் சாண்டியை போட்டேன் சொன்னார். பட் they had a lot of potential. இப்போ சாண்டி மிஸ்கின்லாம் வச்சிங்கன்னா அவங்க நல்லா நடிச்சாங்க. வேற இல்லை சாண்டியோட நடிப்பா அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சு. கெட்ட ஒரு சொல்லுவேன் அவர் நடிச்சது. ஸோ அவரை வந்து மேபி ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லை லாங் டேர்ம் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த கதைப்படி அவர் அந்த பேண்டிட் அவர் வந்து சீல் பண்ணிட்டு செத்துரு அது ஸ்டோரி லைன்லேயே அப்படி தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் பெட்டராக யூஸ் பண்ணிருக்கலாம். ஆக வேர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு வந்து அனுராக் கஷ்யப். அவரு நான் அப்படி கண்டு மூடி தொடர்ந்து இறந்து போயிட்டு கலந்தாரு அந்த ஓரமா. அவர் வந்து லைக் அவருக்கு அவரை பட்டு நம்ம அவர் ஆக்டிங் பார்த்துருப்பாங்க முன்னாடி. மேபி அவர் எல்லாரும் சொன்னதுன்னா அவர் கேட்டு வாங்கி தான் சீனுக்கு வந்து செத்து போனார். ஏன்னா அவர் பழைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படி செத்து போனான்னு சொன்னாங்க. ஸோ என்ன கேட்டால் அதெல்லாம் இவன் தோ தி ஆர் வெல் வேர்ஸ்ட் ஆக்டர்ஸ் அவங்களோட பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். இவன் தோ மல்டி ஸ்டார் சொல்லி
அண்ட் வில்லன் படி பார்த்தா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 வில்லன் இருக்காங்க, சஞ்சய் தட்டும் இருக்காரு, அர்ஜுனும் இருக்காரு. அதை பேசாம 2 கேரக்டர் மர்ஜ் பண்ணி ஒரே ஆளாக இருக்கலாம். அவங்க அப்பா மட்டும்தான் வில்லன், அவர் தான் எவ்வளவு செஞ்சாருன்னு சொல்லியிருந்தா எதுக்கு அப்பா சித்தப்பால வச்சு அவங்களுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ அர்ஜுனை தூக்கிட்டீங்கன்னா அது ஒரு நடுவில் ஒரு வில்ல கூட வந்துச்சு. அர்ஜுனை தூக்கிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்டா ஏன்னா என்ன கேட்டால் நான் அக்ரி பண்ணேன். பிகாஸ் அர்ஜுன் தூக்கிட்டா உண்மையை அங்கே ஒன்றும் இஃபெக்ட் பண்ண போகிறது. ஸ்க்ரீன் பிளே அப்படியே தான் இருக்கும்போது சஞ்சய் தட் தான் பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கிறாரு. ஸோ என்ன கேட்டால் மல்டி ஸ்டார் அன்னெசரி இல்லை. மேபி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆளை கட் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு பேர்ல இந்த அர்ஜுன் அண்ட் சஞ்சய் தூத்தா இருக்காங்க, இவங்க 2 பேர்த்த ஒரு ஆள் கட் பண்ணியிருந்தா கூட இன்னொரு ஆளுக்கு வந்து மாஸ்க் கூட இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்காக வாச்சும் அந்த மாதிரி அர்ஜுனுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்க. அர்ஜுன் ரோல் பண்ண வேண்டியது விஷால். அதுதான் உண்மையான கதை. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அவர் வந்து கமிட்மெண்ட்ல இருந்தாரு. நல்லதுல என்னடா கெட்டது. Alright. So nowadays, இப்போ உள்ள reviewsலாம் we can see that the theme is that first half, second half. So இந்த படத்தை நம்ம எடுத்துட்டோம்னா first half obviously was just out of this world. Second half was alright. They could have done better with Leo's flashback and all. But do you think this review of first half, second half going forward, do you think it's necessary, or எப்படி பார்த்தாலும் அது அந்த மூவி ஒரு வகையில டவுன் பண்ணதா ஆகுதா? இந்த பதில் முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபார் பீப்புள் ஹூ லிவ்ஸ் இன் இந்தியா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாப்கார்ன் சேல்ஸ்க்காக தான் வந்து மெயின்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு போயிருக்கிறாங்க. கேன்டீனோட வியாபாரம் நடக்கணும், வருமானம் இன்கம் பண்ணணும்னு சொல்லி இவனுங்க அது வைக்கலனால இவனுங்களே வெட்டிட்டு கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு போட்டுருவாங்க. பிகாஸ் இட்ஸ் தியர் பிஸ்னஸ்லா. பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை, அந்த ரூல்ஸும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அந்த இன்டர்மிஷன் தான் போடுறாங்க. அப்படின்னு பார்த்தோமா மோஸ்ட் ஆஃப் த மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்ல வரதெல்லாம் எதுவுமே இன்டர்மிஷன் போடுறது இல்லை. ஸோ ரீசெண்டாக ஒரு காவியம் கூட பார்த்தேன். ஸோ அதுலயும் போடல. ஸோ அதோட இதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பார்க்கலாம். அந்த படம் பார்க்கும்போது லைக் ஒன் ஸ்ட்ரெச்சில் தான் பார்த்தேன். ஸோ அது வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டே அந்த படத்தை. ஸோ அதான் சொல்றேன், லைக் அது பிரிக்க வேண்டான்ற. இட்ஸ் அ மூவி, இட்ஸ் a 3 hour மூவி. ஸோ ஒரு ஹோல்சம் மூவி. நான் ரீசெண்டாக ஓப்பன்ஹைமர் பார்த்தேன் டென்ட்ல. 3 hour மூவி. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த 3 hour எனக்கு ஒரே ஒரு படமா தான் தோணுச்சு. ஏன் தமிழ் படம் மட்டும் நீங்க இது தனியா அது தனியா, அது ஒன்னா தானே இருக்கணும். அந்த ஒரு சீன் டெவலப்காக அது பண்றாங்க, சரி ஓகே. ஏன்னா அது நீ தியேட்டர் விட்டு வெளியே போகும்போது நீ வந்து சும்மா அப்படியே பிளாங்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அனுப்பிட்டு then you come back திருப்பி சீக்கிரமா வந்துருவோம், உடனே ஓடியாட. சோ அது நம்ம ஊருக்கு எல்லா ஊருக்கும் செட் ஆகாது. சோ பர்టిక్యులர்லி ஃபார் இந்தியா ஓகே. The first half second half ஏன் அப்படி டிவைட் ஆகுதுன்னா மெயின்லி ஆக்சுவலி அந்த டைரக்டர் அந்த படம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் மெயின்லி they do for இந்தியா மூவினால இந்தியன்ஸ்க்காக செய்யறாங்கல்ல. சோ அவங்க தெரியும் இன்டர்வல்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த இன்டர்வல் சீனை ஹைட் பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த போட்டோ அந்த சோ மேமா அவங்களே ஹைட் பண்றாங்க. சோ அதனால தான் அந்த படமே பிரிக்கப்பட்டது. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி. அப்ப மலேசியா படத்துக்கு இன்டர்வல் போடுறாங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரே டைம் தான் நடுவுல எங்க வெளியே வர்றாங்க. And mainly இவங்களோட ட்ரெண்ட் most of the இப்போ வர படலாம் அந்த interval scene மேமா ஹைப் பண்ணுவாங்க and climax scene. So whenever you move out, I mean for India people, whenever they move out from the theater, they will remember the last scene in their mind. So அது ஒரு நல்ல சீன் இருந்தால ஆட்டோமேட்டிக் படம் நல்லா இருக்கும். So ஒரு படத்தை எழுத பிரிச்சிடுறாங்க. ஆமா, அவங்களே பிரிச்சு அதனாலதான் அந்த ரிவ்யூஸே வருது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி, செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி. அதான் ஏன் அந்த ரிவ்யூ வருதுன்னா அப்படிதான் நினைக்கிறேன் டைரக்டர்ஸ். ஆனா என்ன கேட்டா அந்த மாதிரி பிரிக்கிறதுனாலதான் நிறைய படம் லைக் பொட்டன்ஷியல் படமே வீக் ஆகுதுன்னு தோணுது. பிகாஸ் அவங்க அந்த மாதிரி பிரிக்கிறனால ரெண்டு வேற மாதிரி படம், மொதல் ஹாஃப் வேற படம் மாதிரி இருக்கு. இப்போ மோஸ்ட்லி எல்லாம் காமெடி என்ன பண்ணுவாங்க, முதல் படம் வேற டேரக்டர் எடுத்தாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து எஸ்என் டேரக்டர் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு டேரக்டர் தான், எனக்கு அதெல்லாம் கேட்டால் லைக் இரிட்டேட்டிங். பிகாஸ் நான் என்ன கேட்டு ஒரு படம் செஞ்சிருக்கேன், நீ பாட்டுக்கு அது வேற ஆளுக்கு கொடுத்துட்டு போயிட்டுன்னு சொன்னேன்னு. ஸோ அதோட வேல்யூ அப்படியே குறைச்சிடுறாங்க இந்த மாதிரி பிரிக்கிறதுனால. ஸோ என்ன கேட்டால் ஹோல்சமா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணாங்கன்னா ஒன்றும் மேக் சென்ஸ் பண்ணுங்க. இப்படி பிரிக்கிறனாலேயே வந்து இப்போ நீங்க மோஸ்ட்லி இப்போ இந்த படத்தையே வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ரிவ்யூ வந்துச்சு.
முதல் 10 minutes இப்படி இருந்துச்சு, டைட்டில் கார்டு நல்லா இருந்துச்சு, இன்டர்மிஷன் இப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டே வந்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து தெரியும் எங்க எக்ஸ்பெக்ட் பண்றது, எங்க இது பண்றது. அந்த மாதிரி போகும்போதே அவங்க வந்து லைக் இந்த சீனை பார்த்தா போதும், அவங்க மைண்டோட ஒரு இது வந்து. பிகாஸ் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூஸை பார்த்து நிறைய பேர் படத்துக்கே போறாங்க, போகணுமா வேணாமா யோசிக்கிறாங்க, இல்லை ஓடிடிக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ வந்து இவங்க ஆச்சு பிளே வெரி குட் ரோல். ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிக்கிறது பதில் ஹோல்சமாக ஓடிடி எப்படி பார்க்குறோமோ, ஒரே படமோ ஹோலாக உட்காந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்த்து ரிவ்யூ கொடுத்தா ஒன்றும் மேக் சென்ஸ் பண்ணி. அண்ட் எல்லாத்துக்கும் விட மேலே இதில் பொருள் செலவு தான் ஆக பெரிய காசு தான். எல்லாரும் செலவு பண்ணி மெனக்கிட்டு படம் எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு. இவங்க பாட்டுக்கு உட்காந்த இடத்துல இந்த மாதிரி பேசும்போது இட்ஸ் நாட் குட்ல என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஐ திங்க் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இஃப் யூ கோயிங் டு வாட்ச் மூவி ரிவ்யூ பார்த்துட்டு போவேன்னா அப்படியே பார்த்துட்டு போனாலும் நம்மளோட ரிவ்யூ பார்த்துட்டு போங்க. அதுக்குள்ள ஏன்னா வந்து சிம்பிள், ஏன்னா ஒரு ரிவ்யூ வந்து உங்களை வந்து அப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப என் கூட்டாளியே ஒரு விஷயம் சொன்னாருன்னா அதை வச்சு நம்ம படத்தை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணும். அவர் சொல்றதுக்காக தான் முதல் என் மைண்டுக்கு வரும், அதுக்கப்புறம் படம் என் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பதில் நம்ம வந்து நம்மளோட ஒண்ணுமே நினைக்காம அப்படியே போனோம்னா அது நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இல்லை, முத நாளே அடிச்சு அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கு. முதல் நாளே எல்லாத்தையும் இப்ப நீங்க மோஸ்ட்லி அதனால பாத்தீங்கன்னா தியேட்டரோட மார்க்கெட் வேல்யூ அப்படிதான் குறையுது. முதல் நாள் நல்லா ஓடுது, அப்படி குறைஞ்சிருது கேட்டா வந்து இல்ல ரிவ்யூ தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அது ஒரு வேற லெவல் சோசியல் மீடியா வளர்ந்து வர காலத்துல அந்த மாதிரி போயிருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. So it's been 2 weeks, is it? 2 weeks since the movie came out, and Loki has came out and given his first post-movie interview today. So the most important thing that we can note is that he mentioned that the entire flashback story which was narrated by நம்ம இருதயராஜ் டிசௌசா is fake. So நம்ம அங்க அந்த 20 நிமிஷம் உட்கார்ந்து வந்து பேசலாம். So what did you feel of this? Like bro, நான் என்ன சொல்றேன்னா லைக் you should accept that. செகண்ட் ஆஃப் பூரா இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே அவர் சொல்றாரு தியோரி படி லைக் இப்படி இருக்கு, நான் இது பண்ணேன். லைக் வெற்றிமாறன் வந்து ஒன்று சொல்லுவாரு, இப்போ வந்து ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லை தான். ஓகேவா, நீ வந்து அந்த படத்துலேயே உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, நீ என்ன சொல்ல வரேன்னு அந்த படத்துலேயே வந்து உன்னால் ஆடியன்ஸ்க்கு வந்து உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா யூ ஷுடன்ட் கம் ஆஃப்டர் த மூவி அண்ட் டாக் டு த ஆடியன்ஸ் அண்ட் டெல் லைக் என்னோட மூவி நான் இப்படி எக்ஸ்பிளைன், நீ வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ அது எப்படி இருக்குன்னா வந்து நீ ஆடியன்ஸை சீட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீ எப்படின்னா நீ உன் படத்தில் வந்து நீ ஒன்று சொல்ல வந்த ஆடியன்ஸ் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்படி பண்ணேன், இது வந்து ஃபேக்காக இருக்கு. ஸோ நீ காசு கட்டி பார்த்தா உன்னோட ஆடியன்ஸ் வந்து மேபி லைக் ஹீ குட் ஹேவ் பிளான்ஸ். பட் அது அவர் சொல்கிற இந்த இன்டர்வியூ பார்த்தா ஐ டோன்ட் ஜட்ஜ் ஹிம், பட் அவர் சொல்கிறது பார்த்தா லைக் மேபி யூ டோன்ட் டு கெட் அட்டாக். லைக் இது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு, இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே நம்ம இதை பயிச்சுட்டு மேபி நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு வந்து மோடிஃபை பண்ணிடுவேன். ஸோ வாட் பீப்புள் லைக் மெஜாரிட்டி வித் பீப்புள் சே இது வந்து ஏன் ஃபேக்காக இருக்கக்கூடாது. ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் அப்படி யூஸ் பண்ணிப்பேன். அடுத்த படத்தில் அதை நான் மோடிஃபை பண்ணி ஓகே இவனுக்கு இப்படி சொன்னானுங்க, ஐ டோன்ட் டு கெட் அட்டாக். யூ ஜஸ்ட் அக்செப்ட்ல என் படம் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 days பேக் ஒரு ப்ரெஸ் ஈவென்ட் சொன்னாரு, ஐ நோ தட் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. And he accept that. That is why people love Loki, because he accept who he is. Master நல்லாலன்னு சொல்லும்போது he accept. He doesn't have to like you know இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. Maybe he could be right. நமக்கு தெரியாது, and I could be wrong. But அது fake flashback இல்லன்னாலோ நம்ம வந்து அந்த படம் 3 hours தான் பாக்குறோம். லைக் ஒரே ஸ்ட்ரெச்ல நீங்க சொல்ற மாதிரி பாக்குறோம். பார்த்துட்டு வெளிய வரப்போ நம்ம என்ன இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஏமாற்றமா ஓகே அது வந்து fake flashback-ஆவே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா ஹிடன் லேயர்னு ஒன்று வச்சிருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஆடியன்ஸ் வந்து நாட் எவ்ரி ஆடியன்ஸ் கேன் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிடன் லேயர் வச்சா சம் ஆடியன்ஸ் கேன் கேட்ச் தட். இங்க பேரு இந்த ஒரு சீன் வச்சிருக்காங்க, இது வந்து ஸோ அதை நீ செஞ்சிருக்கணும். ஸோ நீ எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துட்டு என் தலைவர் செல்வராகவன் பெரிய படம் முடிஞ்சிட்டு உட்காந்து பிரேக் டவுன் என்ஜிகேல இந்த லைட் போட்டது இந்த லைட் போட்டதுனால நல்லவர் அது கெட்டவர். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆடிங் ஆன் டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த மாதிரி பண்ணனால வந்து பாதி பேர் வந்து அவரோட இன்டர்வியூ பார்க்க போறது இல்லை, அவங்களுக்கு அது புரிய போறதும் இல்லை. படத்தை பார்த்து வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சீன் மொக்கையா தான் இருந்துச்சு, லோக்கி படத்துல ஒரு அறுபடி சீன் வந்ததுனால மேக் சென்ஸ் பண்ணதான் சொல்ல போறாங்க. மெனக்கட்டு எல்லாரும் வந்து ஒரு
கும்பல் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து Only டீகோட் social media ல பண்றாங்க இருக்கிறவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா டீகோட்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது ஹாஃப் லைக் இப்போ ஃபேமிலி மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் போயிருப்பாங்க டியூ டு த லீவ் பீரியட்ல வந்தனால. ஸோ அவங்களுக்கு புரிய போகுது அவங்களுக்கு எல்சியூனாலே என்னென்ன புரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் போய் இந்த மனையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுலயே வந்து உடனே அந்த அவரே வந்து அந்த ரிவ்யூக்கு இடம் கொடுத்த மாதிரி தோணுச்சு. இவன் இஃப் அவர் இன்டென்ஷனலா ஃபேக்னு சொல்றாருல்ல, உண்மையா அவர் நினைச்ச மாதிரி ஃபேக்கா இருந்துருந்துச்சுன்னா அவர் அது பேசாம போட்டிருக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து அதே வந்து அவர் படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி மாறினுச்சுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எல்லாரும் வந்து திருப்பி திருப்பி பார்க்க போறது இல்லை, நம்ம எனக்கு ரிவ்யூ பார்த்து போய் திருப்பி பார்க்க போறது இல்லை. சில பேர் இருக்காங்க கண்டிப்பா தேர் செட் ஆஃப் பீப்புள் ஃபார் தட். ஆனா என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து அது என்ன கேட்டா ஒர்த் இல்லைன்னு சொல்றாங்க. என்னடா ஃபேக் ஃபிளாஷ்பேக் என் தலைவர் எஸ்ஜே சூர்யா படத்தை ஃபேக் டிசைட் பண்ண மாட்டாங்க. ஆமா இந்த படம் ஃபேக்டா. ஆனா உண்மையா வந்து அது இருந்திருக்கலாம். பட் அது வந்து என்ன கேட்டா பெனிஃபிட் பண்ணல. அவர் எந்த வகையிலயும் அவர் பெனிஃபிட் பண்ணல. என் தலைவர் படத்துல படமே ஃபேக்டா ஏச்சி போங்கடா. சோ அதுதான் வந்து அந்த ஃபேஸ் ஒரு கான்செப்ட் வந்து எஸ்டிஆர் பண்ணது மன்மதன். அதேதான் ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஒரு மாதிரி கான்செப்ட் அது வந்துருச்சு. சோ அது லைக் அந்த ஃபேக் ஃபிளாஷ் ஓகே அது ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்ற அதுக்கு பேக்கப் பண்ற மாதிரி இது ஃபேக் ஒரு சப்போர்ட்டிங்ல சம ஹிடன் டீடைல்ஸ்லாம் ஹிடன் டீடைல்ஸ் இல்ல ஆப்வியஸா தெரியல லைக் காமிச்சிக்கலாம். மேபி 1-2 லைன்ல அப்படியே முடிச்சிக்கலாம். பட எண்டிங்ல மேபி எண்டிங்ல அந்த விக்ரம் கால் இன்ஸ்டா இந்த ஃபிளாஷ்பேக் ஃபேக்கா இருக்கலாமான்னு அப்படியே எண்டிங் பண்ண மாதிரி. ஆனா அவர் இந்த ரிவ்யூல என்ன சொன்னாருன்னா அது வந்து ஆக்சுவலி இருந்துச்சான் படத்துல. ஆனா வந்து ஆப்வியஸா இருந்துன்னு சொல்லிட்டு வெளியாகிட்டாங்களா. என்ன கேட்டீங்கன்னா அதை பேசாம போட்டிருக்கலாம்ல. அதை போட்டிருந்தா எனக்கு பார்த்ததுல வந்து ஒரு சீன் என்ன தோணுச்சுன்னா கடைசியா மன்சூர் அலிகான் சிரிப்பாரு. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் டிக் பண்ணது என்னன்னா ஓகே இட் மைட் பி ஹி பிளேட் ஏன்னா தேவலாம சிரிக்கணும்னு அவசியம் இல்லையா. ஆனா அதே வந்து அவர் வந்து அந்த டயலாக் ஆட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி டயலாக் ஆட் பண்ணியிருந்தோம்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஃபேக். அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், யோசிக்க வச்சிருக்கோம். அந்த அந்த விஷயத்தை வந்து ஒரு 2-3 வாட்டி ட்ரிகர் பண்ணிருந்தா ஆளு வந்து கண்டுபிடிச்சு ஒரு 2 ஃபைட் சீனை கட் பண்ணி இது ஸ்டோரி ஆக்சுவலி வந்து ஒரு क्वेश्चन மார்க்கா முடிக்கலாம்னு பார்த்தாரு. क्वेश्चन மார்க்னா எப்படி இருக்கணும் லைக் பாகுபலி மாதிரி இருக்கணும். குத்துனாரா யார் குத்துனா கொஸ்டின் வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இது போட்டு இருந்தாருன்னா ஃபேக்கா அப்ப லியோ உண்மையா என்ன செஞ்சிருப்பாரு அது ஒரு தாட் கிளம்பும். புரியுதா? அந்த மாதிரி பண்ணிருக்காரு அவரே அது சொல்றது. மேபி வந்து அவரோட இன்டென்ஷன் இது இருந்திருக்கலாம். ஆனா அது வேற மாதிரி போட்டுச்சு. நீங்க so what they could have done is okay அந்த சீன் வந்து ஃபேக்கா இருக்கட்டும். ஓகே and like what he said மன்சூர் அலிகான் சிரிச்சாங்க தானே. so maybe அந்த சீன் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் சொன்னது ரியலா அப்படி வச்சு அதை முடிச்சிருந்தா then we will definitely leave on a second on a question mark and Leo 2 or whatever is the next one we would have had அந்த anticipation இருந்திருக்கும் அதை பார்க்கிறது. அந்த மன்சூர் அலிகான் சிரிச்ச சீன் கூட லைக் அந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். இப்போ நார்மலி அதை எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து எப்படி வைப்பாங்கன்னா என்னது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் செய்யறாங்க, ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டாரி சொல்றாங்கன்னா அந்த கேமரா எங்களுக்கு கிட்ட வச்சுட்டு லைக் அந்த ஆடியன்ஸால சென்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஃபேக்கா வரும். ஆனா நீங்க அதை வச்சு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். சும்மா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னமும் ஏன் இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக் ஜாடி ஆகலன்னா ஏன்னா இந்த படம் ஃபுல்லா நம்ம லியோ யாருன்னா ஆன்டிசிபேட் பண்ணிட்டோம். ஓகே லியோ யார் என்ன செஞ்சிருப்பாரு அதுல நீங்க ஃபேக் கொடுத்தீங்கன்னா true that makes a good லியோ point. ஒரு ஓகே பெரிய விஷயம் செஞ்சிருக்காரு அந்த படமே பில்ட் அப் தானே பில்ட் அப் பண்ணியா அது ஃபிளாஷ்பேக் ஃபேக் தான் ஆக்சுவலி என்னடா செஞ்சாரு அந்த மாதிரி ஒரு because அதான் அவரோட கடைசி இன்டென்ஷன் அந்த क्वेश्चन மார்க் வைக்கிறது. ஆனா வொர்க் அவுட் ஆகல. மேபி அவரோட தாட் process வேற இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆனது வேறன்னு சொல்றாங்க. yeah but you know all that being said and done Loki has definitely implemented this factor in Tamil cinema where அவரோட படத்துல மட்டும் தான் நம்ம இப்படி உட்கார்ந்து விதவிதமா தியரி பேசுறோம். Absolutely. அத நான் agree பண்றேன். So we've got other good directors like Atli and of course Nelson is doing good stuff. Selvaraghavan சரி உங்கால சொல்லிடுவோம். வெற்றிமாறன் GVM but மத்த எல்லா டைரக்டரோட படம் முடிஞ்சோனே we can just do a review. But only with Loki's film we can do something like ஒரு fantasy world நமக்கு. Yeah so it's a really good thing that he's brought this LCU together by அது லக்கா இல்ல just he keep fall into it or that was his intention we don't know but he's doing a great job with that. It's a good idea. அவனுக்கு அந்த மாதிரி தோணி கொண்டு வந்தது உண்மையிலே great idea. So with that we've come to the end of our review. Of course this is the first episode of Vanmamless review. We'll be doing weekly episodes so we would love your support. Signing off is what are we
and hope you like, share, subscribe, comment, do all those good things, and we'll see you guys next week. Bye bye. Bye. அப்புறம் வேற ஏதாச்சும் படம் like review பண்ணனும் Comments அப்படினா you guys do comment la maybe அந்த Because old movies also can old movies we எங்க ஒப்பீனியன் நாங்க அத சொல்லுவோம் Yes. MGR சிவாஜி படம் ஒரு 80s ஒரு 2000s வாங்கல அப்படியே மேல வந்தீங்கன்னா படம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு. உண்மையாலுமே பிடிக்கல அதை பத்தி பேசணும் அதையும் பேசணும் பேசுவோம். வாஷ் அப் பண்ணிடுங்க All right. மறக்காம பெல் பட்டன் ப்ளீஸ். Yes. Bye bye. Bye. Ciao.